வணக்கம். இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்க இந்த ஃப்ரெஷ்ஷான புதினாவை வச்சு தான் ரெசிபி பண்ண போகிறேன். இந்த புதினாவில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க, நம்ம ஸ்கின்னை எப்பயுமே எங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த புதினாவை டெய்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முக்கியமாக ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த புதினாவை டெய்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ நான் இந்த புதினாவை வச்சு சிம்பிளான புதினா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த புதினா சப்பாத்திக்கு புதினாவை இது மாதிரி ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 4 பச்சை மிளகா. இப்போ இந்த புதினாவையும் இந்த பச்சை மிளகாயையும் மிக்சியில் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இந்த புதினா சப்பாத்திக்கு தேவையான புதினா பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி பண்ணுறதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு, நான் 2 சப்பாத்தி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ நான் இந்த ரெண்டு சப்பாத்தி அளவுக்கு எடுத்திருக்க கோதுமை மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இப்போ இந்த புதினா பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 hour, ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் நல்லா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி செய்யலாம். இப்போ நான் சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ தவாவை சூடு பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கதை எடுத்து போட்டு நல்லா வேக வைக்கலாம். 2 சைடும் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு வேக வச்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு தேவையான அளவு எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ சுலபமாக செய்யக்கூடிய சத்தான புதினா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான சத்தான புதினா சப்பாத்தி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த புதினா சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இந்த சப்பாத்தி செய்யும்போது தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.